வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, ஒரு மாருதி சுசுக்கியிலேருந்து வேகனார் ஸ்ட்ரிங்குங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்ரீ செந்தூர் கார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருப்போம் சரிங்களா. அந்த கன்சல்டிங் ப்ரீ ஓன்டு கார் ஷோரூமில் இருந்து தான் இந்த காரை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை மேலோட்டமாக காட்டாமல் இன்ஜின் ரூமு, டெக்கு, உள்ளுக்குள்ளே இருக்கிறது, சீட் கவர்ஸ், இன்டீரியர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம். ஸோ வேகனார் தேடிட்டு இருக்கவங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வீடியோவாக அமைய போகுது. ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார் அவைலபிளாக இருக்குங்க. அதுதான் பெஸ்ட்டு. நிறைய பேர் சிங்கிள் ஓனரில் வேகனாருக்குன்னு தனியாக ஒரு பிரியர்களாக இருக்கீங்க. வேகனாரு, ஆல்டோ, சாண்ட்ரோ, ஸோ இது இந்த ஒரு மாருதி சுசுக்கியில் இந்த மாதிரி ஒரு ஹேட்ச்பேக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு கிரேஸாக இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் மாருதி சுசுக்கியிலேருந்து வேகனார் ஸ்ட்ரிங்குங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி 2 டயருமே பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் தான் இருக்கும். லைவாக பாருங்கள். முதல்ல நம்ம 4 டயரோட கண்டிஷனை பார்த்துடலாம். வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடிபாடு, ரீப்ளேஸ்மெண்ட்டு, எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரியும் இல்லாத ஒரே வண்டி. ஸோ சிங்கிள் ஓனருங்க. வண்டியில் ஒரு சின்ன மைனூட் ஸ்க்ராட்ச் கூட கிடையாது. இப்போ வண்டியோட 4 டயரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வண்டியோட ஓவரால் லுக் அப்படியே நம்ம பொறுமையாக பார்க்கலாம். புதுசாக இருக்குங்க வண்டி. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் VXI மாடலு. வண்டியோட ஓவரால் பாடி லுக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியரில் பார்க்கலாம். வண்டியோட இன்டீரியருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு இதில் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக வந்துடும். ஏசி 4 ஏசி வந்துட்டு இருக்குது பாருங்கள். ஏசி ஃபுல் கூலிங்கில் இருக்கும். உங்களுக்கு 4 விண்டோ, பவர் விண்டோ வந்துடும். சென்ட்ரல் லாக் இருக்குது. ஸோ ஏசி ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்குது. டேஷ்போர்டு இல்லை, க்ளோ பாக்ஸ், குட்டி க்ளோ பாக்ஸுங்க. ஸ்டேரிங் வீல் பாருங்கள், சூப்பராக இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாகவே நான் காட்டுறேன் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னு. 90,140 கிலோமீட்ரு சரிங்களா. இதில் ஹைலைட் என்னென்னா, இந்த 90,000 கிலோமீட்டர் ஓடினதுமே பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். உங்களுக்கு CSRோட தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்களேன், வண்டியோட அந்த புது கவர் கூட பிரிக்கலை. உங்களுக்கு இந்த வண்டியோட மாடல் சொல்லலை, 2015 சரிங்களா. 2015 மாருதி வேகனார் ஸ்ட்ரிங்கு. ஸோ லைட்டு ஹீட்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஸோ 2015 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு 4 விண்டோ, பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ அவங்க அப்படியே ரியர் போவோம். ரியரும் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு. ஸோ உட்காந்தே போயிருங்க ஃப்ரீயாங்க. இங்கே வருங்களேன். ஸோ சீட்டோட பின்னாடி எல்லாம் தள்ளி தான் இருக்குது. அப்போ எனக்கும் வண்டிக்கும் எவ்வளோ ஒரு லெக் ரூம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இதுவுமே சூப்பராக தாங்க இருக்குது. பின்னாடி உட்காந்துட்டு நீட்டாக ஒரு 5 பேர் தாராளமாக போகலாம். 5 பேர். உடம்பு அதிகமாக இருக்கவங்க 5 பேர் போகலாம். சரி, உடம்பு ஒல்லியாக இருக்கவங்க ஒரு 5 பேர் போகலாம். இல்லை எனக்கு உடம்பு அதிகமாக இருக்குன்னா ஒரு 4 பேருங்க ஃப்ரீயாக ஒரு லாங் டிரைவ் எங்கே போகிறதுனாலுமே உங்களுக்கு சரியாக போயிடும். இங்கே பாருங்கள் 4 விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ. அப்படியே ஒவ்வொரு டோரோட டோர் பேடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. புதுசாக மீட் பண்ணியிருக்காங்க. கீழே கம்பெனியோட அந்த ஒரு மேட்டு ஒன்று இருக்குது. பின்னாடி பேக்கில் உங்களுக்கு வைப்பர் வந்துடுங்க. VXI மாடல் அப்படிங்கிற காரணத்தினால உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்பர் வந்துடும். நம்ம டெக்கை திறந்து பார்ப்போம். நார்மலாக இது எவ்வளோ ஒரு தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 லிட்டரு கிட்டக்க வைக்கலாம். ஒரு 200 லிட்டரு வருங்க இந்த வண்டிக்கு. ஸோ உங்களுக்கு பின்னாடி டெக்கு பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு.
ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காரோட இன்ஜின் ரூமு. ஸோ அது மட்டும் தான் நான் என்ன இந்த காரில் காட்டல, மற்ற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிட்டேன். காரோட இன்ஜின் ரூமை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். காரோட இன்ஜின் ரூமை லைவாக பாருங்கள். 2015 உங்களுக்கு லேட்டஸ்ட் மாடலு, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது, எஃப்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் தான் இருக்குது. ஏன்னா 2015 மாடலில். ஸோ பாருங்கள், இருங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. வண்டியோட இன்ஜின் சவுண்டு கேளுங்க. உண்மையாக சொல்லணும்னா வண்டியோட இன்ஜின் சவுண்டு சுத்தமாக கேட்கல வெளியே, இந்த மாதிரி மைல்டாக இருக்குது. சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லாம், அதனால் உங்களுக்கு வண்டி அப்படி தான் இருக்கும். வண்டியோட இன்ஜின் ரூமை பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, சவுண்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த வண்டியை பற்றி நான் சொல்லாத டீட்டெயில்ஸே கிடையாது. ஸோ வண்டியை நீங்கள் நேரில் வந்தால் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ மூலிமா நான் காமிச்சிட்டேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக நான் காமிச்சிட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க லைவாகவே. இதுக்கு அவங்க சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,60,000 சொல்கிறாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகஷியபிள் தான். இது கிட்டத்தட்ட 350 வரைக்கும் லோனே பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகே ஃபேம், இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதோட நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கார் யாருக்காவது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த கார் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிற முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸ்ரீ செந்தூர் கார்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அவங்கள நான் எப்படி ப்ரோ காண்டாக்ட் பண்ணுறது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். அவங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். காலையில் அதாவது மார்னிங் 9 o'clock இருந்து நைட்டு 8:30 வரைக்கும் மட்டும் கால் பண்ணுங்கள். நைட்டு 11 மணி 10 மணி கால் பண்ணுறீங்களா? ஸோ அந்த மாதிரி கால் பண்ணிங்கன்னா அவங்க அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. ஸோ அதனால் மார்னிங் 9 to ஈவினிங் 8:30 வரைக்கும் கால் பண்ணுங்கள். இந்த வண்டியை பற்றி நான் ஏதாவது டீட்டெயில்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த வண்டியோட இந்த டீட்டெயில்ஸ் தெரியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வண்டியில் சந்திப்போம். ஸ்டே டியூன் மக்களே. டாடா, லவ் யூ, பை.